வெல்கம் பேக் டு கில்லிசோன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னாக்க கருண் நாயர்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். 2017 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரேந்தர் சேவாக் மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு கலக்கியிருந்தாரு. நம்ம வீரேந்தர் சேவாக் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்ள முல்தான்ல அந்த சதத்தை அடிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியாவில் அதுவும் சென்னையில் கிரௌடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக சென்னையில் 2017 வருஷத்துல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருந்தா தான் இந்த கருண் நாயர். பட் அதுக்கப்புறம் அவர் இந்தியன் டீம்ல அவர் செலக்ட் பண்ணவே இல்லை. என்னமோ தெரியல, ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச பிறகு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. பெரிய நல்ல பிளேயர் ஆக்சுவலா. பட் ஏன் இப்போ அவரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாக்க ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்க விஜய் ஹசாரே டிராஃபில அவர் ஒரு கலக்கியிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ODI மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 600 ரன்களுக்கு மேல அவர் அடிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தொடர்ச்சியான சதங்கள் அடிச்சு ரொம்ப கலக்கியிருந்தாரு. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 163 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில சூப்பரா இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா இவரை கம்பேக் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அஜித் அகர்கர் அந்த திட்டத்தோட இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கொண்டு வருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் இருந்த போதும் 300 ரன்ஸ் அடிச்சிருந்த போதே அவர் டீம் அவர் எடுக்கல. பட் அதனால இந்த முறை அவர் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இவரை இந்தியன் டீம்ல எடுக்கணுமா வேணாமா? உங்களோட கருத்துங்களையும் உங்களோட விமர்சனங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.